ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை, அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். எங்கள் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த அதிகாரத்தை வாசிங்க. சாலோமன் மரித்து போனான். அவனுடைய சார்பில் இப்போ அவனுடைய மகன் ரகோபயாம் இங்கே ராஜாவாக அமர்ந்திருக்கிறான். அப்போ அவன் ராஜாவாக அமர்ந்திருக்கும் போது தேசத்தில் இருக்கிற எல்லாருமே வராங்க. பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா எங்கள்கிட்ட நிறைய டாக்ஸ் வாங்கிட்டாரு, அவர் ஒரு காலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாரு, ஒரு காலத்துல தங்கம் வெள்ளி எல்லாம் அவருக்கு வந்துருச்சு, ஆனா அவர் 1000 கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா போனதுனால எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாரோ அத்தனையும் அவர் இழந்துட்டாரு, அதனால எங்கள் மேல வரிய சுமத்திட்டாரு. இப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவர் சுமத்தின வரிகளெல்லாம் எங்களால கட்ட முடியல, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அந்த பாரத்தை கம்மி ஆக்குனா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா, சாலமன் ராஜாவுடைய மகன் சின்ன ராஜா சொல்றாரு, தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆலோசனை கேட்கிறாரு. அதான் தான் கூட வளர்ந்த வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு, முதியவரிடத்துலயும் ஆலோசனை கேட்கிறாரு. முதியவரிடத்துல ஆலோசனை கேட்கும்போது முதியவர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி கொடுத்துருங்க, ஏன்னா ஆமா உண்மைதான், ரொம்ப கஷ்டம்தான், நீங்க கொஞ்சம் இறங்கி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வாலிபர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை அப்படி இறங்க போக முடியும், அவங்கள்ட்ட எல்லாம் மதிப்பெல்லாம் இழக்கக்கூடாது, நம்ம இறங்கி போகக்கூடாது, நம்முடைய பெருமையை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது, நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா அப்படி எங்க சவுக்குனால தண்டிச்சாரா, நான் தேள்னால தண்டிப்பேன். அவங்க சொன்ன உடனேயே தன்னுடைய மதிப்பை மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய கெத்தை காமிக்கணுன்றதுக்காக ஜனங்கள் எல்லாரிடத்துலையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன், நான் எங்க அப்பாவோட உங்களை நடத்துவேன். சொன்ன உடனே வேதம் சொல்லுது, ஒரு கூட்டம் அப்படியே இஸ்ரவேல் கோத்திரம் அப்படியே பிரிஞ்சிடும், இவருக்கு கொஞ்சமும் மோஸ்ட் பாகம் இன்னொரு பக்கமாய் பிரிந்து போய்விடும். அந்த இடத்துல ஒரு பெரிய பிரிவினை வந்துடும். இவரை ராஜாவா ஏத்துக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, தாம் மேல இருக்கிற அந்த மதிப்பை, பெருமையை, அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மனுஷன் அவங்களுக்கு முன்பாக தோற்று போய்விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கடன் வாங்குறது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்குறீங்க அப்படின்னா, உங்க கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் கடன் வாங்கிறீங்க. கெத்தா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும், கெத்தா இருக்கணும். அவங்க கெத்தா கார்ல இறங்குறாங்கல்ல, நான் என்ன அவனோட குறைஞ்சவனா, நான் என் கெத்தை காமிக்க வேண்டாமா? நிறைய பேர் கடன் வாங்கினது தங்களுடைய பெருமையை காண்பிக்கிறதற்காக. அதுக்கு வேற டயலாக் வேற நிறைய பேர் பேசுறாங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் செல்வ சீமானா இருக்க வேண்டாமா, நான் அப்படி இருக்க வேண்டாமா, நான் கார்ல ஏறி போனா கர்த்தருக்கு தானா மதிப்பு, நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தா கர்த்தருக்கு தானா மதிப்பு, நான் பெரிய பங்களா கட்டினா ஆண்டவருக்கு தானா மதிப்பு. இருக்கட்டும்பா, கர்த்தருக்கு மதிப்பு தான். என் வீட்டில் வசனம் தானே தொங்கும், என் கார்ல வசனம் தானே ஒட்டுவேன், அதன் மூலமா ஆண்டவருக்கு தானே மகிமை. சரி சரி, அதுக்காக உங்க கெத்தை காமிக்கிறதற்காக நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களுக்கு தரட்டும் அந்த ஆசீர்வாதத்தை. நான் விரும்புறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் விரும்புறேன், நீங்க கார் வைக்கணும்னு நான் விரும்புறேன், நீங்க பங்களாவில் குடியிருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும், உங்களை பார்த்து நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க அப்படி கார்ல வர்றது தப்பு இல்லை.
அப்படி பங்களாவில் குடியிருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பெருமையை காமிக்கணுன்றதற்காக கடன் வாங்கினீங்களே, கடன் வாங்கினீங்களே, அதுக்கு தானே கடன் வாங்கினீங்க, அதுக்கு தானே கடன் வாங்கினீங்க. வேணாம். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நாளையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று, எனக்கு சமைக்க தெரியாது. ஒரே சாப்பாடை தயிர் சாதமும் முட்டை, தயிர் சாதம் முட்டை அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நம்ம எந்த விசுவாசி வீடுகளிலையும் போய் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு அப்போ இல்லை, சுத்தமாக இல்லை. எனக்கு சமையல் பெருசாக தெரியாது. அப்போது எங்களுடைய கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல் அப்படின்னா ஏழைகள் சாப்பிட்றதற்கான ஒரு ஹோட்டல். அதில் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு மூலையில் அந்த இடத்துல யார் சாப்பிட வருவாங்க அப்படின்னா, இந்த இந்த டிச்செல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா, மாநகராட்சியில் வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த இடத்துல சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நான் அந்த இடத்துல தாங்க சாப்பிட்டேன், அங்கே தான் சாப்பிட்டேன். இன்றைக்கு கூட இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாகி விட்டேன். இத்தனை ஆயிரம் பேர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நினைச்சா எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேணாலும் சாப்பிடலாம். அதனால பெரிய ஹோட்டலில் சாப்பிடலன்னாலாம் சொல்லலை, நான் சாப்பிட்ருக்கிறேன், பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கிறேன், பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் நான் தனியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா உண்மையிலே எப்போது நான் ரேரு, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இல்லைன்னா பாஸ்டர் அம்மா ஊழியத்துக்கு போனாங்க, இப்போ காலையில் டிஃபன் வெளியே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா நிறைய நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு யாருக்குமே தெரியாமல் அங்கே தான் போயிருக்கிறேன். ஒரு நாள் போய் வண்டியை நிறுத்திட்டு வரும்போது பையன் கேட்குறேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் இங்கே அப்படின்னு. டேய், நான் ரெகுலராக ஏதாவது வெளியே வீட்டில் பாஸ்டர்மா ஏதாவது ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா இங்கே தாண்டா ஏதாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. நான் அதை வெட்கப்படவே இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையை வெட்கப்படவே இல்லை. அதை நான் குறைவாக நினைக்கவே இல்லை. அவன் நல்லா செய்கிறாங்க, சூடாக செய்கிறாங்க, அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பெருசாக உட்கார வச்சிருக்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட உட்கார வச்சு ஆண்டவர் சாப்பிட வச்சிருக்கிறார். ஒரே சாப்பாடு 4000 ரூபா கட்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. என்னப்பா இவ்வளோ காஸ்ட்டு, நம்ம சாப்பிட்டா எவ்வளோப்பா சாப்பிடுவோம், அப்படியெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அப்படி வச்சிருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் கெத்தை காமிக்கணுன்றதற்காக எந்த பொருளையும் வாங்கினதும் இல்லை, எந்த இடத்துல போய் நின்னதும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கா ஆண்டவர் தரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கூட நான் ரொம்ப அன்பா சொல்றேன், மகன், கெத்து காமிக்கிறதற்காக நீ பொருளை வாங்காத, உன் பெருமையை காண்பிக்கிறதற்காக நீ பொருளை வாங்கிக்காத. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செய்து ஒப்பு கொடுங்க பிரதர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தப்புதான்னு சொல்லுங்க, தப்புதான்னு சொல்லுங்க. உண்மைதாப்பா, என் பெருமையை காமிக்கிறதாப்பா வாங்கினேன், அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் தாப்பா வாங்கினேன், அவன் முன்னாடி சீன் போடணும் தாப்பா நான் வாங்கினேன், அவன் முன்னாடி தாழ்ந்து போக கூடாதுன்னு தாப்பா வாங்கினேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நாளைக்கு கர்த்தர் திரும்ப உங்களை தூக்கி எடுப்பாரு. சோ நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரு. உங்களை இந்த பிரச்சனை கர்த்தர் தூக்கி எடுக்க முடியாது. எத்தனை பேர் நிரூபிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப தவறு. நிரூபிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கடன் நிரூபிக்கிறாங்க, நான் தான். என்ன பெரிய தப்பு, என்ன பெரிய தப்பு இல்லை, தப்பு. என் பெருமையை காண்பிக்கிறதுக்காக வாங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா.